உங்களுக்கு முடி கட்டுற பிரச்சனை இருக்கா? அடிக்கடி மூட்டு வலி வருதா? உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்கா? அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இது. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பூசணி விதை, கிஸ்மிஸ் பழம், வேர்க்கடலை இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 200 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. அது கூடவே கிஸ்மிஸ் பழம் அதையும் போட்டுக்கோங்க. பூசணி விதையும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது கூடவே சூரியகாந்தி விதை இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரை நட்ஸ் வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் அதையும் சேர்த்துக்கிடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டு நல்லா கிளறிடுங்க. இது பேரிச்சம்பழமும் அந்த நட்ஸுகளும் ஒன்று சேர வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் கசகசாவை எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட்டாக இந்த அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில், டிஷ்யூ பேப்பரில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக லட்டு கூட உருட்டி வச்சுக்கிடலாம். இப்போ கசகசாவை இதில் மேலே தூவி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இதில் போட்டு ஒரு கோட்டிங். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவேமோ. இதே மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துருங்க. டெய்லி இதிலிருந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.